அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. இந்த பகுதியிலே இயேசு யூதரிடம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். வார்த்தைகளை கடைபிடிப்பது, ஆக இயேசு கூறிய வார்த்தைகள் என்று நமக்கு பல தெரியும். அது தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள், மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். அதே போன்று என் பெயரால் இந்த சிறியோர்களுக்கு, அதாவது துன்புறுகின்ற மக்களுக்கு, துயர்ந்த மக்களுக்கு எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்றார். அதே போன்று பசியால் இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாய், தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாய், ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாய், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய் என்றெல்லாம் இயேசு சொல்லுகின்றார். ஆக இவைகளெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது இயேசுடைய வார்த்தையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வார்த்தையை கடைபிடிப்பது என்பது ஒரு நாள் முழுவதும் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு கைகளை தட்டி கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, மாறாக ஜெபமும் அந்த ஜெபம் செயல்பட வேண்டும் என்பதுதான். இயேசு மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் தனியாக சென்று ஜெபித்தார் என்று வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் அதேவேளை பகல் பொழுதிலே என்ன செய்கின்றார்? தான் பெற்ற அருளை மற்றவர்கள் கொடுப்பதற்காக மக்கள் மத்தியிலே உலாவுகின்றார். அவர்களை சந்திக்கின்றார், அவர்களை தொடுகின்றார், அவர்களுக்கு செவி கொடுக்கின்றார், அவர்களிடம் பேசுகின்றார். ஆக இப்படிப்பட்ட செயல்கள் இறை வார்த்தையை வாழ்வாக்குவது. பிறரை அவர் காயப்படுத்தவில்லை, பிறரை புண்படுத்தவில்லை, மாறாக மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார், அன்பை கொடுக்கின்றார், அரவணைக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட நிலைகள் தான் வார்த்தையை கடைபிடிப்பது. நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம், நான் டெய்லி 2 அதிகாரம் அல்லது 3 அதிகாரத்தை வாசிக்கிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், படுத்துங்கிறேன், ஓகே. ஆனால் இதை செய்துவிட்டு உங்களிடம் உணவு கேட்டு வருகின்றவர்களுக்கு உணவு கொடுக்க தயாரா? பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வசதி இல்லை, ஏதாவது படிக்கிறதுக்கு ஏதாவது ஃபீஸ் கொடுங்க கேட்கின்ற நிலையில் கொடுப்பதற்கு தயாரா? அப்படி உங்களை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் இறை வார்த்தை கடைபிடிக்கவில்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, வார்த்தைகளை வாசிப்பது மட்டுமல்ல, அதை தியானிக்கணும். இந்த வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறது? நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், வாசிக்கும் பொழுது 2 வசனத்தை வாசிச்சாச்சு, வாசித்து முடிச்ச உடனே அந்த வசனம் எனக்கு கூறுகிறது ஏதாவது, இந்த வார்த்தை என்னிடம் என்ன சொல்லுகிறது? இயேசு இதன் வழியாக என்னிடம் என்ன பேசுகிறார்? என்னிடம் எதை எதிர்பார்க்கிறார்? அந்த இயேசுடைய எதிர்பார்ப்பை அந்த இறை வார்த்தை எனக்கு சொல்லுவதை நான் வாழ்வாக்குவதுதான் கடைபிடிப்பதற்கு சமம். ஆக அது நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்றோமா? அப்படி கடைபிடித்தால் நாம் என்றுமே சாக மாட்டோம் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? நாம் மற்றவர்களில் வாழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது நமக்குள்ளேயும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் செத்த பிணமாக நடைபிணமாக அலைவதில்லை, மாறாக நமக்குள் மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்குள் அமைதி இருக்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நமக்குள் இன்பம் இருக்கின்ற பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒருவேளை நமக்குள் சுயநலம் இருக்கிறதென்றால் மரித்து கொண்டிருக்கின்றோம், நமக்குள் அகங்காரம் மானவம் இருக்கிறதென்றால் நாம் மரித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவை மற்றவரையும் வாழ வைப்பதில்லை, நம்மையும் வாழ வைப்பதில்லை. ஆக இயேசுடைய வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது அது எப்பொழுதும் தன்னையும் வாழ வைப்பது, பிறரையும் வாழ வைப்பதாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை, ஆகவே இயேசுடைய வார்த்தையை நாம் கடைபிடிப்பதற்கு முற்படுவோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமை பற்றி இயேசு பேசுகின்றார். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? நீங்கள் தந்தை ஆபிரகாமை விட பெரியவரா என்று இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமும் இறைவாக்கினர்கள் ஒருவர், அவர் இறந்ததை நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் அந்த ஆபிரகாமே நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேர் வகை கண்டார் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆபிரகாமே இயேசுடைய வருகையை நினைத்து மகிழ்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு என்ன சொல்ல வருகின்றார்? நான் ஆபிரகாமிற்கு முன்பே இருக்கின்றேன், ஆக ஆதியும் அந்தவுமாய் தொடக்கவும் முடிவுமாய் நான் இருக்கின்றேன், உலகம் தோன்றுவதற்கு முன்பே நான் இருக்கின்றேன் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆனால் என்ன சொல்கின்றார்? நான் என்னை வெளிப்படுத்துவதை விட தந்தையாகிய இறைவன் என்னை வெளிப்படுத்தட்டும்.
தான் செய்கின்றவற்றிற்கு எந்த ஒரு மெரிட் தான் எடுத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை. ஆகவே தந்தையிடம் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்கின்றார். ஆனால் அடிப்படையில் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, வார்த்தை மனித உருவானார். இறைமகன் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக உலகம் தொடங்கும் முன்பே இருந்தார் என்பதற்கான சான்று. அன்புக்குரியவர்களே, கடவுள் நாம் வாழ்வு பெற இந்த உலகிற்கு அவர் வருகின்றார். வந்து தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை நம்மோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த இறைவனை நமக்குள் கொண்டு வந்து அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற தன்னுடைய வாழ்வின் வாயிலாக நம்ம கற்றுக் கொடுத்தவைகளை நம்முடைய வாழ்வில் வாழ முற்படுவோம். அதுவே நம்முடைய வாழ்வுக்கு தகுதியும் நீதியும் ஆகும். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக என்றும் உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்து கட்டுப்பாடோடு வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன்.